ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் எப்படி திக்காக கேர்டு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் 1/2 லிட்டர் மில்க் எடுத்து இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாலை 4-5 டைம்ஸ் கொதித்து பொங்கி வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சின பாலை வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஆற விடக்கூடாது. இதுக்காக நீங்கள் எந்த பால் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ, ஹை ஃபேட் மில்க், லோ ஃபேட் மில்க், பசும்பால், பாக்கெட் பால் எது வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்ச்சின பாலை எடுத்து நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கேர்டை ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு பவுலில் கேர்டை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பவுலில் கேர்டு இருக்குது. இப்போது இந்த கேர்டை எடுத்து 2 ஸ்பூன்ஸ் எடுத்து அந்த வார்மாக இருக்க மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை விஸ்கு வச்சோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுடணும். நான் இதுக்காக விஸ்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் நல்லா நம்ம போட்ட கேர்டு ஃபுல்லாக மில்கில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேர்டு நம்மளுக்கு சீக்கிரமாக செட் ஆகும். இல்லைனா செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ விஸ்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க மில்கை இன்னொரு பவுலில் எதில் தயிர் செட் பண்ண போகிறேனோ அதுக்குள்ளே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ மூடி வச்சிருவேன். இது ஒரு 8 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 8 hours ஆயிடுச்சு. வாங்க இப்போ கேர்டு எப்படி இருக்குது, செட் ஆகிருக்கான்றது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கேர்டு ரொம்ப சூப்பராக அழகாக செட் ஆகி ரெடியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. சாச்சா கூட அது எதுவுமே கொட்டவே இல்லை. ரொம்ப திக்காக சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிருக்கு. இது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.